ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநதி பார்க்க போகிறோம். மகநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, ஏஞ்சல் கணக்காக மனசில் நினச்சிட்டு ரெக்க கட்டி பறந்து சிறகடிச்சிட்டு கீழே வராங்க. கீழே வந்ததுக்கப்புறமா நம்ம விஜய் கால் பண்ண அந்த டைம் பார்த்துக்கு ஃபோன் பேசட்டுமான்னு சொல்லி கேட்க, வீட்டு வாசல்லே நிற்கிறோமே அம்மாட்ட மாட்டிக்குவான்றாங்க. டே, அம்மாவுக்கு பயப்பட வேண்டிய நிலமடா தம்பி, இது புருஷன் இது பொண்டாட்டி. ஆனால் இது தெரியாமல் இவங்க உட்காந்து உருட்டுறாங்க எல்லாரும், ஆளுக்கு ஒரு உருட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்துட்டு இடத்துக்கு போயிடுறேன், எக்ஸிபிஷன் போயிடுறேன். இன்னும்மாடா நடக்குது, சரி நம்பினாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அங்கே போய் நின்னா இப்போ தான் ஆர்டருக்கு யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்க, யாரும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய்க்கு ஒரு வாய்ஸ் நோட் போகுது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, உங்களுக்கு துணையா பக்கப்பலமா நான் இருக்கேன் நாங்கள் இருக்க பயமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இவங்க இப்படி சொல்ல, இதை வந்து தாத்தாவும் பாட்டியை போட்டு பார்க்க, நீ என்ன வேணால் பண்ணிடி, நான் கூலாக உட்காந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, ஃப்ரூட் சாப்பிட்றது தானே, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தானே, விஜய் வேற லெவல் வெறுப்பேற்றுறதில்ல, வில்லானா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மீடியாவில் பேசட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பொண்ணு, என் கழுத்தில் தாலி கட்டவா, இது என்னடா அது, புடவை கடையில் வந்து புடவை எடுக்கவா வான்ற மாதிரி, எங்கள் கடைக்கு வாங்குவோம், நல்ல புடவை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்தில் உள்ள 4 பேர் 4 விதமாக பேசாதீங்கடா, டென்ஷன் ஆகிடும், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசுனீங்கன்னா. கடைசியில் பார்த்தா நான் சாக போகிறேன்னு ஒரு நாடகத்தை ஆடி ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன, நம்ம விஜய் இருக்காரு, இந்த பொண்ணு என்ன வேணா பண்ணிட்டு போதும்னு சொல்லிட்டு காவேரியை போய் பார்க்க போக, அங்கே ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு இங்கே சோசியல் மீடியாவில் நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பசங்க வந்திருப்பாங்க. அதில் ஒரு தம்பி என்ன பண்ணிட்டான், என்ன யாடா இரிட்டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா அவனுக்கு தோன்றதை எழுதி விட்டுட்டாங்க. நம்ம மக்கள் தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்காமலே பேசுவாங்களே, அதனால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே 4 பேர் சேர்ந்து அவனை கட்டி இழுத்துட்டு வாடா, இவனை தாலி கட்ட சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க. என்ன நடந்தாலும் நான் கட்ட மாட்டேனே, கடைசியில் கட்டுற நேரத்தில் என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.